சம்பளம் வாங்கி வட்டியா கொடுத்து அழுகுறேன். வாங்கும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்குறீங்க, கொடுக்கும் போது அழுகுறீங்களோ? போயிடவா? அடுத்த மாசம் வா போ. வட்டிக்கு கொடுத்தா பணம் வாங்குற? இரு, இந்த ஆள்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாம பணத்தை அடிச்சிட வேண்டியதுதான். ஏய் மன்னாரு, ஏன் அழுகுற? இத்தனை நாளா எங்க ஆளை காணும்னு? வேலூருக்கு என் மாமியா வீட்டுக்கு போயிருந்தேன். போன தடவை பாளையங்கோட்டையில மாமியார் வீடுன்னு சொன்னேன். அங்க கூட என் மாமியா வீடு இருக்கு. ஊருக்கு ஊரு மாமியார் வீடா? மெட்ராஸ்ல கூட என் மாமியா வீடு இருக்குங்க. இப்ப ஏன் அழுகுற? அது வந்துங்க எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? அடுத்த வீட்டுக்கார வாயா வந்து சொல்லும், நீதான் சொல்லணும். உன் வாயால சொல்லு. என் வீட்டுக்கு போனா என் சம்சாரம் காலை தூக்கி உதைச்சாளா? இல்லைங்க, அவளுக்கு கால்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் கால்லையா? சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறியே. ஹார்ட் அட்டாக் கால்ல எங்கேயாவது வருமா? ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலையில தான் வரும். ரொம்ப புத்திசாலி போட்டிருக்கு. அதனால டாக்டர் வலது காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. வலது காலையே எடுக்க சொல்லிட்டாரா? ஆமாங்க, காலை எடுத்தாதான் அவ பொழப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கு 500 ரூபாய் பணம் வேணுமா? பணத்துக்கு நான் எங்கெங்க போவேன்? பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு பெரிய வச்சிருக்கேன். பொண்டாட்டி இல்லாம ஒன்னால இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆபரேஷனுக்கு நானே பணம் தரேன், இந்த வச்சுக்கோ. வர்றேங்க. அது சரி, சுடே என்ன சமையல்? பெரிய வேலைக்கு போய் வெட்டி முடிச்சிட்டு வந்திருக்காரு. இவருக்கு விருந்து ஒரு கேடு. என்ன சொன்ன? பாத்தியா பணத்தை? வாய புழக்காத, உள்நாக்கே தெரியுது. ஏதியா இவ்வளவு பணம்? காலை வெட்டின காசை கொண்டு வந்த. காலை வெட்டியா? யார் காலை? வந்து நீதான் சொன்னியே உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு. அதனால கறிக்கடையில போய் சேர்ந்தேன். ஆட்டுக்காலை வெட்டி அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்படி குடியா? ஏய்யா, அடுத்த மாசமும் இதே மாதிரி கொண்டு வருவேல்ல? ஆட்டுக்கால யானைக்கால வெட்டிடுறேன். இப்பதாயா நீ உண்மையான ஆம்பளை. வாயா, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோயா. பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாயுது. வாயா அண்ணா. பயங்கரமா பாயுது. நிறுத்து. என்னப்பா கையில பெரிய பார்சல்? கேக் சார். என்ன கேக்கு? பிறந்த நாள் கேக் சார். பிறந்த நாள் கேக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 24. 24. ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சது? படவா, எனக்கு தெரியாம கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்க. வெரி குட். இத தெருவில் வாங்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வாங்கிக்கிறேன். ஏற வண்டியில சார். ஏறப்பாண்ணா. டிரைவர் வண்டி எடு. வா, இப்படி வை. என்னப்பா, என்ன தப்புன்னா? வெளியேடு. நீ எடு. தப்பு எதுவும் செய்யலடா. எனக்கு பிறந்த நாள்னு குமாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. கேக்கோட நடுத்தருவில் வந்துட்டு இருந்தான். வாடான்னு வீட்டுக்கு கூட்டியாந்துட்டேன். ஏடா, எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தெரியாது உனக்கு? கேக்க போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப எடுத்துட்டு போயிடுறேன் சார். வேண்டாம். பிரியமா பண்ணாந்துருக்க, சாப்பிடாம விடுவானா? அப்பா, ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டா போச்சு. கத்தி இல்லப்பா. கத்தி இல்லன்னு என்னடா கிள்ளி சாப்பிடுறேன். எக்ஸலண்ட். உனக்கு கொஞ்சம் வேணுமா? வேணாம் சார். நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன் சார். போயிடுவியாடா நீ? போயிடுவியான்னு என்னது? வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா எனக்கு? லேடிஸ் வாட்ச்பா. பரவாயில்லடா, இப்படி ஒரு வாட்ச் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தேங்க்யூ வெரி மச். வா, சாப்பிட போலாம். எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா.
நான் இப்படி ஒரு கேக்கையும் பார்த்ததுல இப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தது இல்லடா. சும்மாடா, உங்க அப்பனுக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல, என் காதலிக்கா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கையும் வாட்சையும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ, இது கூட இந்த கிரட்டு பேருக்கு புரியல. கேக்க கட்டிக்கிட்டு வாட்ச திங்க போறான், அறிவு கட்ட முண்டம். சுமாரா அண்ணே, குமார் அண்ணே, என்ன குளிக்கிற? நீ கேக்கோட நடுத்தருவுல வந்ததை பார்த்த உடனே என் பிறந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏமாந்தேன். ஆனா லேடிஸ் வாட்சை வச்சுக்கிட்டு நீ திருட்டு மொழி முழிச்சதை பார்த்த உடனே உன் வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும் தான் அப்படி நடிச்சேன். இந்தா வச்சுக்க, கேக்க தின்னுபிட்டேன், அதுக்கு 300 ரூபா வாங்கிக்க. ஏய், ஆனா 100 தடவை என்ன கிளவன்னு சொன்னேன், முட்டிய பேத்துருவேன், ஜாக்கிரத. ஏய் குமார், தேவிக்கு பிறந்த நாள் எனக்கு சொல்லவே இல்லையாடா? டேய், நீயும் தேவியும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அதான்டா என் ஆசை. வரேன். தேவி, தேவி. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் யாரா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா, உன் பிறந்த நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல, அதான் வாட்ச்மேன். இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்க வேண்டாம், முதல்ல வெளியே போங்க. இத பாரு தேவி, நான் உன் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனேன், வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கப்போ வழியில எஸ்பி பாத்துட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி பாக்காத தேவி. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. நீங்க வெளியே போங்க, நான் இப்ப மேல போறேன். நீங்க பின்னாடியே வந்து சமாதானப்படுத்தாதீங்க. தேவி, தேவி தேவி, நான் சொன்ன கேளு தேவி. தேவி, எதுக்கா இப்படி கோவப்படுற? எவ்வளவு அழகான மகன், எப்படி மாறி போச்சு பாத்தியா? தேவி, இத பாருங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், சும்மா இருங்க. இத பாரு தேவி, நான் முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு முத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இத பாரு தேவி, ப்ளீஸ், நான் முத்தம் கொடுக்குறேன். வந்து வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்படியா? முத்தம் வேண்டாமா? வேண்டாம். இரு, எப்படி தரேன்னு பாரு. என்னங்க பண்ணீங்க? இப்ப இது என் காதலி மாதிரி, அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். விட்டா கல்யாணிய கர்ப்பிணி ஆக்கிடுவீங்க போல இருக்க. சரியான மதுரைக்காரன். அடியே என் சக்கரத்தி உன்னை. பின்ன என்னங்க, நீங்க என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன். தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட, திருப்பியும் பணத்தை கறந்துட வேண்டியதுதான். பொண்டாடி வலது கால எடுத்தாச்சா? வலது கால எடுத்தாச்சுங்க. நீ ஆளுவர இப்ப இடது கால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இடது காலியா? அது என்ன உன் பொண்டாட்டிக்கு கால்லயே ஹார்ட் அட்டாக் வருது? இடது காலையும் எடுத்தாதான் அவ உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஐயோ, ஏன்பா 2 காலையும் எடுத்துச்சா அப்புறம் எப்படி? கட்டையும் கையுமா அலைய வேண்டியதுதான். ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உதவணுங்க. எங்கிட்ட காசு பணம் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல இல்ல, உங்க காலை நான் விட மாட்டேன். என்ன இவ்வளவு திமிரா இருக்கு? காசு கொடுக்கல, உங்க காலை நான் விட மாட்டேன். வச்சுக்கோ. நல்லதுங்க. எப்பா நல்ல வேலை, இவன் பொண்டாட்டிக்கு 2 காலு, நான் தப்பிச்சேன். கைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா வருவேன். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். உங்களை தாங்க தேடி வந்தோம். என்ன விஷயம்? இந்த பொண்ணு நாளைக்கு நான் கல்யாணம் பண்றதா இருக்கேன். இதோட முறை மாப்பிள்ள ஜெயில இருந்து வந்திருக்கான். அவன் இந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்கான். நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்றானா? ஆமாங்க, நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். பயப்படாதீங்க, இவங்க கல்யாணத்தை நிச்சயமா நடத்துறேன். அவங்க கதையை முடிக்கிறேன்.
கோட்டை தாண்டி மணமக்களை உன்னால தொட முடியாது. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன வில்லங்கமா விவாகரத்தா? விவாகரத்தா? இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஐ சி. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்களேன். வந்து 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 என்ன விளக்குற மாதிரி. தைரியமா சொல்றா, இது ஏன் சம்சாரம்னு. உங்க சம்சாரமா? இல்ல இல்ல, அவன் சம்சாரம்னு சொல்ல சொன்னேன். நல்ல வேலை. என்னங்க, இது என் சம்சாரங்க. சம்சாரமா? விவாகமே ஆகல என்ன? அதொன்னும் இல்லைங்க, நாளைக்கு நான் அவருக்கு சம்சாரமாக போறேன். அடடே, லேடிஸ் வாட்ச். குமார் வந்த உடனே வாட்ச் பண்ண. நல்ல கேக் மாதிரி தான் இருக்கா. கேக்கா? ஏப்பா குமார், பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சியா? ஏன்பா கல்யாணம் பண்ணிக்க போறதா அவன், விசாரிக்காம இருப்பானா? அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஏதா விசாரிக்கிறதுக்கு நேரம்? நானே விசாரிக்கிறேன். ஏம்மா நீ எங்க பிறந்த? ஹாஸ்பிடல்ல. ஐயோ அது இல்லம்மா, எந்த ஊர்ல பிறந்த? அது எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். உங்க அம்மா எங்க? மேல இருக்காங்க. மாடிக்கு யாரும் போகலையே? மாடி இல்லைங்க, மேல லவத்துக்கு போயிட்டாங்க. அனுப்பிட்டியா? அதான் தைரியமா காதலிக்கிறேன். என்ன மாமா நீங்க வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். நீ அலையிற, இருந்தாலும் வயசானவன் என்கிட்ட வந்துட்ட, நான் வாழ்த்துறேன். இளம் தம்பதிகளே, திருமணத்திலே நீங்கள் இருவரும் இணைந்து போலீஸ்காரனும் காக்கி சட்டையும் போல, கைதியும் விலங்கும் போல, சிறையும் கம்பியும் போல ஒன்றாக வாழ்ந்து இல்லறம் என்னும் லாக்கப்பில் அடைபட்டு யாருமே ஜாமீன் எடுத்து உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாக, ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற பண்போடு 2க்கு மேல் இப்போது வேண்டாம், 3க்கு மேல் எப்போதுமே வேண்டாம் என்று நீங்கள் வாழ்ந்து கல்லால் அடிக்காம போனாங்களே.